Taste Daily. Taste the Daily. தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரிப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் குற்றம் சாட்டினார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் நடைபெற்ற மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், தமிழ்நாட்டில் திட்டங்கள் கிடைக்கிறதோ இல்லையோ கஞ்சா மட்டும் அதிக அளவில் கிடைப்பதாக சாடினார். மேலும் 2026 ஆட்சியை பிடித்துவிடலாம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மனக்கோட்டை கட்டி வருவதாக விமர்சித்தார். இந்த ஆட்சியோட லட்சணம் அப்படி இருக்குது. சட்டம் ஒழுங்கு சீரழிந்து எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு. பிறந்த குழந்தைக்கு பாதுகாப்பு இல்ல. பள்ளிக்கு செல்கிற 2வது வகுப்பு படிக்கிற மாணவியும் கற்பழிப்பு, 4வது படிக்கிற மாணவியும் கற்பழிப்பு, வேலைக்கு செல்கிற பெண்கள் கற்பழிப்பு, காவல் நிலையத்தில் இருக்கிற பெண் காவலருக்கும் பாதுகாப்பு இல்ல, வீட்டில் இருக்கிற பெண்ணுக்கும் பாதுகாப்பு இல்ல, 80 வயசு ஆயாவையும் கற்பழிக்கிறான் இந்த திமுக ஆட்சி. சிரிக்கல, நடந்தது, உண்மை நடக்குது. ஆயாவையும் கற்பழிக்கிறான், பிறந்த குழந்தையும் பாலியல் சீண்டல் பண்றான் இந்த ஆட்சியில். தினந்தோறும் டிவியும் பேப்பரும் தந்தா என்ன நடக்குது? அங்க கற்பழிப்பு, இங்க கற்பழிப்பு. கற்பழிப்புன்னா எப்படி? அப்பெல்லாம் நடக்கும் தான், இல்லைன்னு சொல்லுவாங்க. தனியா ஒருத்தர் கற்பழிச்சிட்டாரு. இப்ப நான் 5 பேர் சேர்ந்து கற்பழிக்கிறோம், 10 பேர் சேர்ந்து கற்பழிக்கிறோம். இப்படி ஒரு கூட்டு பாலியல் எங்கே பார்த்தாலும். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இதுக்கு என்ன காரணம்? இந்த ஆட்சியில அரிசி கிடைக்குதோ இல்லையோ, பருப்பு கிடைக்குதோ இல்லையோ, எண்ணெய் கிடைக்குதோ இல்லையோ, அனைத்து திட்டங்களும் உங்களுக்கு நிறைய கிடைக்கிறதோ இல்லையோ, கஞ்சா கிடைக்குது. கஞ்சா இல்லாத ஊர் இல்ல, கஞ்சா இல்லாத தெருவு இல்ல, எல்லா இடத்துலயும் கஞ்சா இருக்கு. இந்த கஞ்சாவால் என்ன வரும்? கஞ்சா பழக்கத்தில் அடிமையானதால என்ன செய்யற, ஏது செய்யறாரு தெரியாம கொலை, கொள்ளை, கற்பழிப்பு நடக்குது. இதுதான் இந்த ஆட்சியினுடைய, ஸ்டாலின் அரசனுடைய ஒரே சாதனை. கஞ்சா, 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 வேற ஒண்ணும் இல்லை. அவர் இந்த உலகத்திலே இல்ல, அவர் மாய உலகத்தில் இருக்கிறார், ஆணவத்தில் இருக்கிறாங்க, அதிகார திமிரில் இருக்கிறாங்க. பத்திரிகையில் ஊடகங்களும் தன் கையில் இருக்கிற ஆணவத்தில் இன்னைக்கு பணம், பத்திரிகை, ஊடகம், பணம், அதிகாரம், இதை வைத்து வெற்றி பெற்று விடலாம் என்று இன்னைக்கு மனக்கோட்டை கட்டி கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த கூட்டம் என்ன? இது திமுகவுக்கு இன்னும் 10 மாத காலத்திலே சட்டமன்ற தேர்தல் வர இருக்கிறது. சட்டமன்ற தேர்தல் இந்த திமுகவுடைய ஆட்சிக்கு, ஸ்டாலினுடைய ஆட்சிக்கு சாவு மணி அடிக்கிற நேரம் நெருங்கிவிட்டது. எந்த காலத்திலும் திமுக ஆட்சிக்கு வந்திருக்கிறேன். மீண்டும் அப்பனும் கிடையாது, பொல்லும் கிடையாது, வர முடியாது. ஆக தயவு செய்து சிந்திச்சு பாருங்க. இந்த திண்டிவனம் நகரத்தில் என்ன நடந்தது 4 வருஷத்துல. Taste the Daily.